அடுத்ததாக நம் முன் பேச வருபவர் எண் 11 கௌதம் ராம் பி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு சங்கே முழங்கு என்று கூறி என் தமிழன்னையை வணங்குகிறேன். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சவால்களை சமாளித்தல். ஒரு தனிப்பட்ட கதை. திரும்பி வா, உன் திசையது தெரிந்தது, மாறி போகாதே, வருவதை நீ எதிர்கொண்டு பார்த்துட்டு கோலை ஆகாதே. வெற்றிக்கு நிறைய உறவு முறைகள் உண்டு, ஆனால் தோல்வியோ யாரும் கண்டுகொள்ளாத ஒரு அனாதை என்பார்கள். ஆனால் தோல்விதான் வெற்றிக்கான முதல் படி. உங்ககிட்ட ஒரு கேள்வி, ஓட்டத்தின் சிறப்பை நீங்க என்னைக்காவது உணர்ந்திருக்கீங்களா? உதாரணமாக 1/2 கிலோமீட்டர் கூட ஓட முடியாதவர் ஒரு வெறிநாய் தோற்றினா எப்படி வருவாரு? எவ்வளவு தூரம் வருவாருன்னு ஏன் தெரியுமா? காரணம் உயிர் பயம். உயிரை காப்பாற்றுறதுக்காக ஓடும் போது உள்ள இருக்க கால் மட்டுமல்ல மற்ற எல்லா பகுதிகளும் சவால்களை சமாளித்து வெற்றி பெறுகிறது. இது போல சவால்களை சமாளித்து வெற்றி பெற்றவர்களை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போமா? ஒரு ஊர்ல சைமன் ஒருத்தர் இருந்தார். அவர் வேலை என்ன தெரியுமா? குதிரைகளுக்கான லாடங்களும் மற்ற தொழிலான பொருட்களையும் விற்பனை செய்வார். அவரோட குழந்தைங்க எதை வச்சு விளையாடுவாங்க தெரியுமா? அந்த பட்டறையில் இருக்கிற ஊசிகளும் மற்ற தொழிலான பொருட்களை வச்சுதான். ஒரு நாள் விளையாண்டுட்டு இருக்கும்போது கூர்மையான குத்துசியால கண்ணை குத்திக்கிச்சு அந்த 3 வயசு குழந்தை. எவ்வளவு சிகிச்சைகள் எடுத்தும் அக்காலத்துல மருத்துவ வசதி இல்லாததால் அந்த குழந்தை தன்னோட 2 கண் பார்வையுமே இழந்துருச்சு. சரியாக 5 வயசுல அந்த குழந்தை தன்னோட 2 கண் பார்வையுமே இழந்துருச்சு. கண் பார்வை இல்லாம இந்த உலகத்துல வாழ்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஆனாலும் அந்த குழந்தைக்கு 2 ஆசைகள் இருந்துச்சு. ஒன்று, நிறைய புத்தகங்கள் படிக்கணும்னு. இன்னொன்று, மற்றவங்க உதவி இல்லாமல் வாழணும்னு. இந்த 2 சவால்களையும் அந்த குழந்தை எப்படி சமாளிச்சிச்சு தெரியுமா? பல வருடங்கள் இரவும் பகலும் பாடுபட்டு பல ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு ஒரு குறியீட்டு மொழியை உருவாக்குச்சு அந்த குழந்தை. அந்த மொழியில் என்ன இருந்துச்சு தெரியுமா? ஒரு 6 புலிகள். அந்த 6 புலிகளை வச்சு மொழி, இசை, இலக்கியம், கவிதை, கதை, கணிதம், கடிதம், வரலாறு, அறிவியல் போன்றவற்றை எழுதலாம், படிக்கலாம். இந்த சாதிச்சும் போது அந்த குழந்தைக்கு எவ்வளவு வயசு தெரியுமா? வெறும் 15. எந்த குத்துசி தன் கண் பார்வையை படிச்சுச்சோ அதே குத்துசியை வச்சு புள்ளிகள் அச்சரத்தை கொண்டு சாதனை படித்தவர் யார் தெரியுமா? விரலுக்கு விழி தந்த பிரெய்லி எனும் மந்திர மொழியை உலகிற்கு தந்த லூயிஸ் பிரெய்லி ஆவார். ஆம், லூயிஸ் பிரெய்லி ஆவார். அதுவாய் விழுந்தே அதுவாய் எழுந்தே குழந்தை நடை பழகுது. மனதால் உணர்ந்தே உடலை விரித்து பறவை திசை அமைக்குது. தலைக்கற்களை படிக்கற்களாக மாற்றி மாபெரும் சக்தியாக உருவாகி யாரும் தன்னை நிராகரிக்க முடியாத அளவிற்கு சென்று வெற்றி அடைவதே சவால்களை சமாளித்தலாகும். சவால்களை சமாளி வெற்றி உன்வசம். நன்றி, வணக்கம்.